வணக்கம். தற்பொழுது இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தினை எழுதியிருக்கிறார். அமெரிக்கா ஈரான் போரினால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் இது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இன்று விரிவாக ஆய்வு செய்தேன். தற்போது பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பையும் அந்த பகுதியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் நலனையும் உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளேன். இந்த போரால் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாடினால் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்றும் தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறேன் என்று தற்பொழுது பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இன்று காலை அவசர ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. அதே போன்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினரும் வணிக நிறுவனத்தினரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் இந்த கடிதத்தினை தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை பாதுகாப்பாக மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அதே போன்று போர்க்கால அடிப்படையில் சிலிண்டர் விநியோகத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.